கோவை அருகே பள்ளியில் பூ பெய்திய மாணவியை வெளியே அமர வைத்து தேர்வு எழுதப்பட்ட விவகாரத்தில் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். பள்ளி தாளாளர் தங்கவேல் பாண்டியன், உதவி தாளாளர் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெற்ற தேர்வுகளில் மாணவியை வெளியே வாசற்படியில் அமர வைத்து தேர்வு எழுதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபீனாவிடம் கேட்கலாம். சபீனா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பொள்ளாச்சி அடுத்த செங்குட்டம்பாளையத்தில் உள்ள சுவாமி சித்பவானந்தா மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பூ பெய்தியுள்ளார். இதனை அடுத்து முழு ஆண்டு தேர்வு நடப்பதால் பள்ளி நிர்வாகம் மாணவியை தேர்வு எழுத அனுமதித்துள்ளது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை மற்றும் புதன்கிழமை நடைபெற்ற தேர்வுகளில் பள்ளி மாணவி தனிமைப்படுத்தப்பட்டு வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து அவரது தாயார் வீடியோ பதிவு செய்ததுடன் பள்ளி நிர்வாகத்திடமும் கேட்டுள்ளார். ஆனால் முறையான பதில் கிடைக்கவில்லை. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியானதை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிறுமி தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் உறுதியானதை தொடர்ந்து இதனை உத்தரவிட்ட பள்ளி முதல்வர் ஆனந்தி தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து அவரது தந்தை சுரேந்திரநாத் 3 பேர் மீது புகார் அளித்துள்ளார். பள்ளி தாளாளர் தங்கவேல் பாண்டியன், பள்ளி முதல்வர் ஆனந்தி மற்றும் அலுவலக உதவியாளர் சாந்தி ஆகியோர் மீது நெஹ்மம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் 3 மீதும் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சபீனா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.